Okay, so the next one the topic is the electrophoresis. Okay, மறுபடியும் பாருங்க electrophoresis அப்படிங்கறத கண்டினியூ பாருங்க. So இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படினா when electric potential is applied across two platinum electrode dipped in the hydrophilic salt, the displaced particle move towards one or other electrode அப்படிங்கறாங்க. ஒண்ணு இல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்க அப்படினா யூடியூப் எடுத்துக்கிற இந்த யூடியூப்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ற அப்படினா கொலாய்டல் சொல்யூஷனை போட்டு அதுல வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிட்டு ரெண்டு பிளாட்டினம் எலக்ட்ரோட வந்து இதுல டிப் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு எலக்ட்ரோட பிளாட்டினம் எலக்ட்ரோடு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த பிளாட்டினம் எலக்ட்ரோடு வந்து உனக்கு நெகட்டிவா இருந்தா கொலாய்டல் சொல்யூஷன் வந்து பாசிட்டிவா இருக்கணும். கொலாய்டல் சொல்யூஷன் பாசிட்டிவா இருந்தா எலக்ட்ரோடு வந்து நெகட்டிவா இருக்கணும். இப்போ என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ இதை எடுத்துக்கிற கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்ட ரெண்டு எலக்ட்ரோட கொடுத்துருக்கேன், நான் கரண்ட் பாஸ் பண்ணல. ஸோ அதனால பிஃபோர்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்னா இப்போ கரண்டா பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த கொலாய்டு இந்த டாட் டாட்டா இருக்குல்ல, இதுதான் கொலாய்டல் சொல்யூஷன். இந்த கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே மைக்ரேட் ஆயிட்டு பாசிட்டிவ் பக்கம் போகுது. ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் பக்கம் போறதுனால இது என்னது பாசிட்டிவ் எலக்ட்ரோ இப்போ பாசிட்டிவ் பக்கம் போறதுனால இது என்ன கொலாய்டல் சொல்யூஷனா இருக்கு அப்படின்னா நெகட்டிவா இருக்க போகுது. அப்போ நெகட்டிவ் கொலாய்டல் சொல்யூஷன் எடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் பக்கம் மைக்ரேட் ஆகும். இன்கேஸ் இதே பாசிட்டிவ் கொலாய்டல் சொல்யூஷனா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் பக்கம் மைக்ரேட் ஆகும். அப்படிங்கிறதா எலக்ட்ரோபோரசிஸ்ங்கிற மெத்தட் சொல்லியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் கொலாய்ட்ஸா இருந்தால் என்னென்ன இருக்கலாம், ஃபெரிக் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். பேசிக் டைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஹீமோகுளோபின்ஸ் இதெல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். இதே நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா கோல்டு, சில்வர், பிளாட்டினம், ஆர்சனிக்கு, சல்ஃபைடு, அதுக்குள்ளே களிமண், ஸ்டார்ச் இதெல்லாமே வந்து உனக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொலாய்ட்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் மெத்தட். எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் இதெல்லாம் 5 மார்க்ல கேட்டாங்க. பட் இப்போ இங்கே வந்து உனக்கு 3 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஷார்ட்டா இருக்கு, குறைச்சிட்டாங்க அதனால. ஸோ இப்போ எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மார்க்ல கேட்கலாம், பார்த்துக்கோங்க. A sol means colloids. A colloids is electrically natural. அது நியூட்ரலா இருக்கு. ஓகேவா, எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இப்போ எடுத்துக்கக்கூடிய கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறாங்க, நியூட்ரலா இருக்கு. ஸோ இப்போ எடுத்துக்கக்கூடிய கொலாய்டல் சொல்யூஷன் எந்த ஒரு சார்ஜும் இல்லாம இருக்கு. சரி, hence the medium carries an equal but opposite charge to that of displaced particles. So when salt particles are prevented from moving under the influence of electric field, the medium moves in a direction opposite to that of salt particles. This movement of displaced medium under the influence of electric potential is called electroosmosis. So very very important. இதுல என்ன அதாவது கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் ஆனது மூவ் ஆகுது எலக்ட்ரோபோரசிஸ். இங்க என்னன்னா டிஸ்பேஷன் மீடியம் மட்டும் என்ன ஆகுது, மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அப்ப எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா the displacement medium is moved அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இங்க ஒன்றும் கிடையாது, எடுத்துக்கூடிய கொலாய்டல் சொல்யூஷன் நியூட்ரலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு செமி பெர்மியபிள் மெம்பரன் எடுத்துட்டாங்க. ஸோ உனக்கு வந்து வாட்டரை இங்க பாஸ் பண்ற ரெண்டு எலக்ட்ரோடு அதே மாதிரி தான். இது வந்து லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி யூடியூப் மட்டும் தான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கொஞ்சம் டயக்ராம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வாட்டரோட லெவல் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோ. கொலாய்டல் சொல்யூஷன் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு உனக்கு என்ன பண்ற, இது ரெண்டு மெம்பரேனு. ஸோ இப்போ வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எடுத்துக்கக்கூடிய இந்த கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா நெகட்டிவ் எலக்ட்ரோட் பக்கம் மைக்ரேட் ஆகும். இதே நெகட்டிவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரோட் பக்கம் மைக்ரேட் ஆகும். ஓகேவா, பட் இங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டிஸ்பிளேஷன் மீடியத்தை பேஸ் பண்ணி சொல்றேன். அப்ப எடுத்துக்கக்கூடிய மீடியம் ஆனது இந்த கொலாய்டல் சொல்யூஷனுடைய மீடியம் ஆனது பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவ் எலக்ட்ரோட் பக்கம் மைக்ரேட் ஆகும். அதே மீடியம் வந்து நெகட்டிவா இருந்துன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரோட் பக்கம் மைக்ரேட் ஆகும். அப்படிங்கறத வந்து எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இது வந்து எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் உனக்கு 95ல கொடுத்துருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து உனக்கு என்ன அப்படின்னா கோயகுலேஷன் அண்ட் பிரிசிபிடேஷன்ஸ். ஸோ அதாவது பிரிசிபிடேஷன் அதாவது வீழ்படிவுகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உனக்கு என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா அடிஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, எலக்ட்ரோபோரசிஸ் எகைன் மறுபடியும் பாரு எலக்ட்ரோபோரசிஸ் வந்துருக்குது. அடுத்து வந்து மிக்சிங் ஆப்போசிட்லி சார்ஜ் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிலிங் பாயிண்ட் பேஸ் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னா உனக்கு என்ன இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் அயான்ஸ் காசஸ் த பிரிசிபிடேஷன் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சால்ட். ஒன்றும் இல்லை, ஒரு நெகட்டிவ் அயான் எடுத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல போய் என்ன ஆகுது அப்படின்னா
உனக்கு அடிஷன் ஆக போகுது. இன்கேஸ் அதே பாசிட்டிவ் எடுத்துட்டீங்கன்னா நெகட்டிவ்ல போய் அடிஷன் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலுமினியம் 3+, பேரியம் 2+, Na+. இப்போ அயான்ஸ் பாசிட்டிவ் அயானுடைய அதிகமாக அதனுடைய அடிஷன்ஸ் என்ன ஆயிட்டு குறைஞ்சிட்டே இருக்குது. அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் அதனுடைய ஆர்டர். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அதே நெகட்டிவ் அப்படின்னாலும் நெகட்டிவ் அயான்ஸுடைய நெகட்டிவ் அயனுடைய நம்பர் ஆஃப் நெகட்டிவ் அயான் இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ அடிஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோபோரசிஸ் ஆல்ரெடி மேலே பார்த்தது அப்படியே அடிஷன் ஆகிருக்கு, 2 லைன்ல மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா by mixing two oppositely charged salts. So இப்போ when colloidal salts with the opposite charge are mixed, mutual coagulation takes place. It is due to migration of ions from the surface of the particles. ஸோ இப்போ எடுத்துக்கூடியது ரெண்டே மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தேன் அப்படின்னா அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் மேலே எது போய் மைக்ரேட் ஆகுது. இப்போ இதை நம்ம எதில் எப்படி பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா கெமிக்கல்ஸ் டபுள் லேயர் மாதிரி எடுத்து வச்சுக்கோ, அதை அஷ்யூம் பண்ணி வச்சுக்கோ. எடுத்துக்கக்கூடியது உனக்கு வந்து அந்த மெட்டலுடைய அந்த பார்ட்டிகல்ஸ் மேலே சர்ஃபேஸ் மேலே வந்து ஃபர்ஸ்ட் உனக்கு எடுத்துக்கூடிய மெட்டல்ஸ் உனக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு நெகட்டிவ் வந்து அப்சர்வ் ஆகும். இன்கேஸ் நெகட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட்லி சார்ஜ் அயான்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாயிலிங். when boiled Q2 increases collisions, the salt particles combine and settle down. அதாவது பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா கொலிஷன்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈஸியாக என்ன இது கீழே வந்து பார்ட்டிகல்ஸா செட்டில்டு ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the generally leophobic colloids are precipitated readily even with small amount of electrolytes, but there are stabilized by addition of small amount of leophilic colloids. Leophobic colloids ஓட leophilic colloids கொண்டு அடிஷன் பண்ணும்போது உனக்கு precipitated-ஆ settled ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. small amount of gelatin salt is added to gold salt to protect the gold salt. ஓகேவா. அதாவது ஒன்றுல ஜெலாட்டினை கொண்டு போய் கோல்டோடு சேர்க்கும் போது உங்களுக்கு கோல்டு கொலாய்டல் சொல்யூஷனுங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. என்ன அதனுடைய கோல்டு நம்பர் என்ன அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. கொலாய்டல் சொல்யூஷன் ஜெலாட்டினா இருந்துச்சுன்னா அதோட கோல்டு நம்பர் 0.005 0.01 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பொட்டேட்டோவை எடுத்துக்கிட்டு அப்படின்னா 25 இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் 1 மார்க்ல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கண்டென்ட் எமல்சன். ஓகேவா. ஸோ இந்த எமல்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து உனக்கு 3 மார்க் இருக்க வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னா 1 மார்க் கண்டிப்பா இருக்குது. ஸோ 5 மார்க்ல கேட்டா எழுதிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 2 மெத்தடு, ஆயில் இன் வாட்டர், இன்னொன்று வாட்டர் இன் ஆயில். ஒன்றும் இல்லை, இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு ஆயில் ஊத்துற. இப்போ தண்ணியில வந்து ஆயில மிக்ஸ் பண்ண அப்படின்னா என்ன ஆகாது, ஈஸியா மிக்ஸ் ஆகவே ஆகாது. அப்படி ஆகாத பேர் தான் என்ன அப்படின்னா எமல்சன், பால்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ OW அப்படின்னா ஆயில் இன் வாட்டர், W/O அப்படின்னா வாட்டர் இன் ஆயில். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோ. மில்க் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஆயில் இன் வாட்டர். ஆயில் இன் வாட்டர். அப்போ OW வந்து மில்கை வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸா எடுத்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாமே உனக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதை பாருங்க. The process of precipitation of emulsion by the dispersal of one liquid in another one liquid is called emulsification. So பால்மங்கள் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஒரு லிக்விட், அதாவது ஒரு லிக்விட் இன்னொரு லிக்விடோட மிக்ஸ் ஆயிருக்கு, ஒரு வாட்டர் ஒரு ஆயிலோட மிக்ஸ் ஆயிருக்கு, அது பேர் தான் எமல்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உனக்கு கொலாய்டல் மில்க் கேன் பி யூஸ்டு as a homogeneous to mix two liquids. Mix the 2 liquids, they have stable emulsion. அதாவது ஒன்றும் இல்லை, 2 லிக்விட் எடுக்கிற, ரெண்டும் வந்து ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேபிளா இருக்கும். இது இப்போ ஆயிலும் தண்ணி ரெண்டும் வேற, அப்போ இது வந்து ஹெட்ரோஜீனியஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 2 வகையில பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டைப் ஆஃப் எமல்சன். ஸோ இதெல்லாமே வந்து உனக்கு இந்த வருஷம் அடிஷனாக கொடுத்துருக்கக்கூடிய ஒன்று. ஸோ அப்படியே ஒன்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. டைஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. விஸ்காசிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைஸ் சாலிபிள் இன் ஆயில் ஆடட் டு எமல்சன். அவ்வளோதான். ஒரு கொஞ்சமான அமௌண்ட் எடுத்து வச்சு டைஸ் என்ன பண்ணுற ஆட் பண்ண அப்படின்னா அது ஒரு எமல்சன் சொல்லியிருக்காங்க. விஸ்காசிட்டி டெஸ்ட்லேயும் அதை எதை சொல்லியிருக்காங்க, விஸ்காசிட்டி ஆஃப் த எமல்சன் இஸ் டிட்டர்மைன்ட் பை எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது ஆயிலி எமல்சன் வில் ஹாவ் ஹையர் வேல்யூ தென் அக்வா சொல்யூஷன். அதாவது ஆயில் அது எமல்சன் எப்படி வந்து ஆயிலி எமல்சன் எப்படி இருக்கு அப்படின்னா அதோட அக்வா சொல்யூஷன் அதிகமாக இருக்க வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும்போது ஆயில் எமல்சன் ஃபார்ம் ஆகுது.
ஸோ கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா aqueous emulsions are always higher, the conductivity increases. ஸோ ஸ்ப்ரீடிங் டெஸ்ட் அப்படின்னா ஆயில் எமல்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறது, ஓகேவா, ஸ்ப்ரெட் ஆகிறத தான் வந்து சொல்லியிருக்காங்க. aqueous solution when spread on oily surface, அதாவது ஒரு பேப்பர் மேல ஆயில் ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதை தான் வந்து ஸ்ப்ரெட்டிங் அல்லது ஸ்ப்ரீடிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அடுத்து வந்து de-emulsifications. The various de-emulsification techniques are given below. So distillation, distilling on one component, adding an electrolyte to destroy the charge, or destroying the emulsifier using chemical methods, ஓகேவா. அடுத்தது using solvent extraction to remove one compound, freezing, அடுத்து freezing point பேஸ் பண்ணி ஒன்று சொல்லியிருக்காங்க, applying the centrifugal force, அடுத்து வந்து adding dehydrating agent, அடுத்து using ultrasonic waves, heating at high pressures. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான் பேஸ் பண்ணி உங்களுக்கு உள்ள கொடுத்துட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. இன்வெர்ஷன் ஆஃப் பேஸ்ல வந்து ஸோ W/O emulsion into O/W. இது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றோம் அப்படின்னா CaCl2வும் அல்லது என்ன எடுத்துக்கலாம் AlCl3 அப்படிங்கிறத ஃபார் எக்ஸாம்பிள்ஸா எடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன்ஸ். ஸோ எதுக்கெல்லாம் அந்த கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் யூஸ் ஆகுது, ஃபுட் அப்படின்னாலே என்னது, ஐஸ்கிரீமு, பட்டர், அதாவது நெய், மில்க், பால்லேருந்து எடுக்கக்கூடியது, இது எல்லாமே ஒரு ஃபுட்டில் ஒரு யூசஸாக இருக்குது. அடுத்தது மெடிசனில் கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுப்பா, இது என்ன கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா இதை பார்த்துக்கோ, கொலாய்டல் கோல்டு அண்ட் கொலாய்டல் கால்சியம் ஆர் யூஸ்டு ஃபார் டானிக் இருக்கு இல்லையா, அதில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மில்க் ஆஃப் மெக்னீசியம் யூஸ்டு ஸ்டொமக் ட்ரபிள்ஸ், உபதைகள் எதை ஏற்பட்டுச்சு அப்படின்னா மில்க் ஆஃப் மெக்னீசியம் அப்படிங்கிற கொலாய்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்தது சில்வர் சால்ஸ் அப்படிங்கிறது வந்து அர்ஜிடால் அப்படிங்கிற பேர்ல ஐலோஷனா கண் சொட்டு மருந்துல வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிசன், பார்த்துச்சுக்கோ. அடுத்து இண்டஸ்ட்ரியில பார்த்தா அப்படின்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன்ஸ்ல நிறைய கொடுத்துருக்காங்க, பியூரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ எதை யூஸ் பண்ற அப்படின்னா AL3+ வந்து உனக்கு வாட்டரை வந்து பியூர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது வாஷிங், அதாவது இந்த துணி சோப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து உனக்கு கிரீஸ் அப்படிங்கிறதுலையோ அல்லது துணி சோப்பு தயார் பண்றதுலையோ வந்து உனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து டேனிங் ஆஃப் லெதர், அதாவது தோல் பதனிடும் தொழிற்சாலைகள்ல வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா குரோமியம் சால்ட் அப்படிங்கிறத. ஸோ அடுத்து ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லேட்டக்ஸ், இது கேட்பாங்க, 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ்ல எதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா லேட்டக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் வந்து யூஸ் பண்ற 1 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து வல்கனைஸ்டு ரப்பரை வல்கனைசேஷன் பண்றதுக்கு இது யூஸ் ஆகிட்டு இருக்குது, டயர் டியூப்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அது சீவேஜ் டிப்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதாவது கடல் நீரை வந்து தூய்மைப்படுத்துதல் முறையிலையும் வந்து ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோ, ஓகேவா. கடல் நீரை வந்து தூய்மைப்படுத்துதல் முறையிலையும் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது காற்றல் பிரிசிபிடேட்டர் அப்படிங்கிறதுல வந்து உனக்கு வந்து கார்பனை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணிருக்காங்க, கார்பன் பார்ட்டிகல்ஸ் வந்து செப்பரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து த ப்ளூ கலர் ஆஃப் த ஸ்கை இன் நேச்சர், டிண்டால் எஃபெக்ட். இப்போ டிண்டால் எஃபெக்ட் அப்படிங்கிற மூலியமா டிண்டால் எஃபெக்டை பயன்படுத்திக்கிட்டு, அதாவது கலரும், அதாவது ஒன்றும் இல்லை, வானமானது ப்ளூ நீல நிறமா வந்து இருக்கிறதுக்கு வந்து ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் தான் வந்து காரணம் அப்படிங்கிறதையும் ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் டெல்டா ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து உனக்கு தண்ணி ஆறு இருக்கு இல்லையா, வாட்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா the electrolyte in sea and river water coagulate the solid particles in river water at their intersections. So the earth becomes fertile land அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டெல்டா ஃபார்மேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆத்து தண்ணி போய் ஒரு கடல் தண்ணியோட கலக்கும் போது உருவாகிறது பேர் என்ன அப்படின்னா டெல்டா ஃபார்மேஷன். அப்போ ஒரு ஆத்து தண்ணி ஒரு கடல் தண்ணி ரெண்டு உருவாகுது இல்லையா, அப்போ ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் வந்து உருவாகுது. அதனால தான் வந்து சம் ஆஃப் த அயான்ஸ் வந்து உருவாகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது அனாலிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அனாலிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து ஓகே லாஸ்ட் முடிஞ்சது. ஓகே, அனாலிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அனாலிட்டிக்கல் அண்ட் அதாவது குவான்டிடேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். அதாவது ஒரு கொலாய்டல் சொல்யூஷனை டிபெண்ட் பண்ணி இது குவாலிட்டேட்டிவா அல்லது குவான்டிடேட்டிவா, அதாவது நல்ல தரம் உள்ளதா அப்படிங்கிறதையும் அல்லது எத்தனை எண்ணிக்கையில் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. Hence we can include that in our life.
there is hardly and field which is not including the applications of colloids. வாழ்நாள்ல நம்ம colloidal solutions இல்லாம நிறைய நம்ம எதையுமே நம்ம யூஸ் பண்றது கிடையாது. எல்லாத்துலயுமே வந்து colloidal solutions அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்துலயுமே வந்து colloidal solutions உடைய அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் லெசன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேவா?